வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கேரளாவின் வயநாடு, உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி என்று 2 தொகுதிகளில் ராகுல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 தொகுதிகளில் வென்ற ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராகுல் காந்திக்கு தேசத்தை காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று கேரள காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கிறது. இதனால் கேரள மக்கள் வருத்தப்படக்கூடாது என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுலை புரிந்து கொண்டு கேரள மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சுதாகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி போட்டியிட்டார். இந்நிலையில் 2 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் கேரளாவின் வயநாடு எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டும் கேரளாவின் வயநாட்டில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் ராகுலை புரிந்து கொண்டு அவருக்கு கேரள மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலியிலும் அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் 2 தொகுதிகளில் 1 தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்நிலையில் கேரளாவின் வயநாடு எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், ஏற்கனவே காலையிலிருந்து தொடர்ந்து இதுகுறித்த பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியுடைய கேரளா கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய சுதாகரன் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும் பொழுதும் அதை சொல்லியிருக்கிறாரு. அவர் சூசகமா தான் அதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, ராகுல் காந்தி தேசிய அளவிலான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேரளா மக்களும் வயநாடு மக்களும் புரிஞ்சுக்கணும். அவருக்கு நம்ம வாழ்த்துக்களையும் ஆதரவையும் வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வயநாடை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு மிக முக்கியமான இடம் இருந்தாலும் கூட தேசிய அளவிலான அரசியல், குறிப்பா ஹிந்தி பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசியல், சமாஜ்வாதி கட்சியுடனான கூட்டணி, காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்துல இழந்த செல்வாக்க மீட்டெடுக்கணும், குடும்ப அந்த ஸ்ட்ரக்சரை அந்த உத்தரப்பிரதேச தொடர்ச்சியா வச்சிருக்கணும், இப்படின்னு ஏராளமான காரணங்கள் ரேபரேலி தொகுதியை ராகுல் காந்தி கைவசம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான விஷயமா இருக்குது. கடந்த முறை அவருக்கு உத்தரப்பிரதேசம் கைவிட்டாலும் கூட கேரளா தான் அவருக்கான கை தூக்கி விட்ட ஒரு மாநிலமா இருந்தது. அதனால்தான் தொடர்ச்சியா எந்த ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, உடனடியா ராகுல் காந்தி வயநாட்டிற்கு செல்றத ஒரு வழக்கமான ஒரு விஷயமாவே வச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா வயநாடு மக்களும் இந்த விஷயத்த ரொம்ப சோகமான ஒரு விஷயமா தான் எடுத்துக்குவாங்க அப்படின்றதையும் கேரளா காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் நாட்டுடைய எதிர்காலம், ராகுல் காந்தியுடைய எதிர்காலம், காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலம், இது எல்லாத்தையுமே கவனத்துல கொண்டு வயநாடு மக்கள் அவருக்கு அன்புடன் வழி அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி வயநாட்டுல தான் இருக்கிறாரு. இன்னும் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் தனது அறிவிப்பை வெளியிடுவார். எந்த தொகுதியை வச்சிருப்பாரு அப்படின்ற அறிவிப்பை வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னோட்டமா தான் அந்த கேரளாவுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருடைய இந்த கூற்றை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுதாகரன் சூசகமா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். கேரள மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது வயநாட்டுல வேற யாரை போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ராய்பரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு காங்கிரஸார் மத்தியில எழுந்தது. இந்நிலையில வயநாடு தொகுதியில பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்களா, அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடக்கிறதா, அது குறித்த தகவல் இருக்கா? வயநாடு, ராய்பரேலி இந்த விஷயங்களை பொறுத்தவரை அடுத்த யார் வேட்பாளர் என்பது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு முடிவிற்கு இன்னும் காங்கிரஸ் கட்சி வரவில்லை. பெயர்களும் இன்னும் அவர்கள் பரிசீலிக்காமல் இருக்கிறார்கள் என்பது மாதிரியான தகவல் தான் இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி இன்னமும் தனது முடிவை
அறிவிக்கவில்லை என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியங்கா காந்தி நிரஞ்சன், தொடர்ந்து நாம் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.